கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/12/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பலாப்பு நாசமாச விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய கிருபைக்குள்ளாக நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, யோவேல் 2:24 படி கள்ளங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையில தந்து சகலத்தையுமே செய்யும்படியான கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/12/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மை பெறும்படி நீ செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் என் தேவனுடைய கிருபை இருப்பதாக, தீமைகள் ஒன்றும் அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று இன்று வென்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, வருகிற 20ஆம் தேதி திக்கட்ட பிள்ளைகளோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். இதற்கான தேவைகள் அநேகம் உண்டு. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே அந்த திக்கட்ட பிள்ளைகளோடு கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.